திரிணாமுல் காங்கிரசினுடைய முன்னாள் எம்பி கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவினுடைய வங்கிகள் இருந்து ஒட்டுமொத்தமா கழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை முதல் முறையாக அபிஷியலா ஆர்டிஐல எடுத்து அம்பலப்படுத்தியிருக்காங்க. மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்த முன்னாள் எம்பி வெளிப்படையாகவே ஆதாரத்தை முதலா கொண்டு வந்திருக்காரு. இது குறித்து ஒயர் பத்திரிகையில் டீட்டெயிலா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. யார் யாருக்கு இந்த 16 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு, குறிப்பா குஜராத் மார்வாடிகளுக்கு எப்படி இந்த பணம் கைமாற்றப்பட்டிருக்கு, ஏன் இது குறித்தான ஆதாரப்பூர்வமான தகவலை இவ்வளவு நாளா வெளியிடாம இருந்துச்சு மோடி அரசாங்கம். கிட்டத்தட்ட 61,000 கோடி மதிப்பிலான மிக முக்கியமான 10 நிறுவனங்கள், இதுல குறிப்பா அரசு நிறுவனங்கள் எப்படி அதானிக்கு கைமாற்றப்பட்டுச்சு, இந்த நிறுவனங்கள் வாங்கிய கடன்களை அதானி கொடுக்காமலேயே அவருக்கு எப்படி இந்த நிறுவனங்கள் கைமாறுச்சு, இதுக்கு பின்னாடி மோடி அரசாங்கம் கையாண்ட மிக முக்கியமான யுக்தி என்ன, இது குறித்து நிர்மலா சீதாராமன் வாய் திறப்பாரா? ஒட்டுமொத்தமா அந்த 16 லட்சம் கோடியில ஏறத்தாழ 4,46,000 கோடி குஜராத்தை சார்ந்த பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே எப்படி கொடுக்கப்பட்டுச்சு, இதுக்கு பின்னாடி குஜராத் லாபியாக செயல்பட்டது யாரு, பெரும்பாலான பணங்கள் எப்படி இவர்களுக்கே போய் சேர்ந்தது, இது குறித்து வெளிப்படையான விஷயங்களை மோடி அரசாங்கம் பேச தயாரா? ஜவஹர் இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி கட்சியினுடைய, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்பி. இவர் பார்லிமெண்ட்லேயே நேரடியாகவே மோடி அரசாங்கத்தை பல கேள்விகளை நேரடியாக கேட்டிருக்காரு. ஆனால் இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் எந்த பதிலுமே சொன்னது கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மோடி அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு, அதாவது நிர்மலா சீதாராமனுடைய அமைச்சகத்துக்கும் ஆர்பிஐக்கும் சில ஆர்டிஐயை தொடர்ச்சியாக போடுறார். அந்த ஆர்டிஐ எதுக்காக அவர் போடுறாரு அப்படின்னா, இந்திய வங்கிகளில் இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக வராக்கடன் அப்படிங்கிற பேரில் கழிக்கப்பட்ட காசு எவ்வளவு அப்படின்னு அவர் கேட்குறாரு. பல நாள் கேட்டு பார்த்தாரு, இவங்க கொடுக்காமே இருந்தாங்க. ஒரு நாள் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த அறிக்கையை அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த அறிக்கையை பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சி காத்திருக்கு. கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி, ஏதோ 1000 கோடி 2000 கோடி கதையெல்லாம் இது இல்லை. 16 லட்சம் கோடி ரூபாய் இந்திய வங்கிகளில், குறிப்பாக அரசு வங்கிகளிலிருந்து கழிக்கப்பட்டிருக்கு. இதில் பெரும் தொகை அரசு வங்கியிலிருந்து போயிருக்கு. யார் கழிச்சது? இந்த நிர்மலா சீதாராமன் கழிச்சிருக்காங்க. எதுக்கு? இது எல்லாமே வரா கடன், இந்த கடன் வரவே வராதுன்னு கழிச்சிட்டாங்க. அது எப்படி? குறிப்பா இது எல்லாமே அரசு வங்கி கடன்கள் எல்லாமே இவ்வளவு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்தில் போன வாரத்துல ஒரு பெரிய கட்டுரை வெளியே வந்துச்சு. அந்த கட்டுரையில கடந்த 6 மாசத்துல மட்டும் 42,000 கோடி ரூபாய் அரசு வங்கிகள், குறிப்பா 5 வங்கிகள் கழிச்சிருக்காங்க பணத்தை. யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இது மாதிரியான ஒரு 4 வங்கி ஒட்டுமொத்தமாக வாங்கின கடன்ல இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள 42,000 சல்லுன்னு கழிஞ்சிருச்சு. இதே பத்திரிகையில சில மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, 2015 இருந்து 2023 இந்த காலகட்டத்தில் 10 லட்சம் கோடி கழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, கழிக்கப்பட்ட மொத்த தொகையில கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேல அரசு வங்கிகள், எஸ்பிஐ, பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, யூபிஐ, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 5 வங்கியிலிருந்து மட்டுமே 6 லட்சம் கோடி போயிருக்கு. எஸ்பிஐலிருந்து மட்டுமே 2,86,000 கோடி ரூபாய் கழிக்கப்பட்டிருக்கு. எஸ்பிஐ யாரோட வங்கி? மக்களோட வங்கி, அரசாங்கத்தோட வங்கி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வராக்கடன் இவங்க கார்பரேட்டுக்கு லோனை கொடுத்துட்றாங்க. அந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் அந்த லோனை கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் கொடுக்கல உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அந்த கடன்லாம் கழிச்சுட்ருங்க, இதெல்லாம் வராக்கடன் சொல்லி பேலன்ஸ் ஷீட்டில் கழிச்சிட்றாங்க. கேட்டால் இது ஒரு பேலன்ஸ் ஷீட்டோட நடைமுறை. நாங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் இப்படி தான் பண்ணி ஆகணும், ரைட் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். இப்படி ரைட் ஆஃப் பண்ணிட்டா பிற்பாடு நாங்கள் வசூல் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நம்ம கேள்வி என்னென்னா, இதுவரை நீங்கள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்க? இந்த 10 வருஷத்தில் 16 லட்சம் கோடி நீங்கள் கழிச்சிருக்கீங்கல்ல, எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கீங்க? குறிப்பாக மிக முக்கியமான கார்பரேட் கம்பெனிகள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்க? அரசு வங்கிகள்கிட்ட வாங்கின பணம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு? ஏன் டேட்டா தர மாட்டேங்கிறீங்க? இப்போ வெளியிட்டிருக்கீங்கள, ஆர்டிஐ மூலியமாக வெளியே வந்திருக்குல்ல. இதே மாதிரி கடந்த 10 வருஷத்தில் இந்த மோடி அரசாங்கம் இவ்வளோ பணத்தை வராக்கடனாக இருந்தது நாங்கள் வசூல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தொகை காமிங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக கார்பரேட் கம்பெனிக்கார வாங்கிக்கிட்டே இருப்பான், நீங்கள் அதை கழிச்சிக்கிட்டே இருப்பீங்க. இது இல்லாமல் இன்னொரு ஃப்ராடு வேறு இங்கே நடக்குது. என்ன அப்படின்னா, இப்போ அதானின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்தியாவில் அந்த 10 வருஷத்தில் நிறுவனங்களை விலைக்கு வாங்கிக்கிட்டே இருக்கார். இப்போ காரைக்கால் போர்ட்டு அவருக்கு கொடுத்துட்டாங்க, காட்டுப்பள்ளி போர்ட்டு அவருக்கு கொடுக்குறாங்க. இப்போ சென்னை காமராஜர் துறைமுகம் தனியார் மயமாக்குறாங்க. இப்போ நீங்கள் ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற போர்ட்டு, திவ்ய போர்ட்டு விலைக்கு வாங்கிக்கிறாரு. எந்த துறைமுகத்தில் கண்ணில் பார்த்தாலும் அவர் விலைக்கு வாங்கியிருக்காரு. ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாரு, பெரிய பெரிய ரீஃபைனரி வாங்கிக்கிறாரு, கோயில் மைனை டெண்டர் எடுக்கிறாரு. அவருக்கு எல்லாமே கொடுக்கப்படுது. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிறுவனம்லாம் கொஞ்சம் நெளிஞ்சிருச்சு, கொஞ்சம் கடன் இருக்குது அந்த நிறுவனத்தின் மேலே, அதனால் அந்த நிறுவனத்தை நாங்கள் யாருக்காவது தனியாருக்கு வித்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் அதானியை மட்டுமே எடுத்து பாருங்கள். கடந்த 4-5 வருஷத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 10 நிறுவனத்தை வாங்குறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காரைக்கால் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ட்டை அவருக்கு வித்துட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2,959 கோடி, அதாவது 3,000 கோடி ரூபா அந்த காரைக்கால் போர்ட்டு கடன் வாங்கியிருக்கு. அந்த கடனை நான் கட்டிடுறேன், கட்டிட்டு அதை அவருக்கு வித்துருவாங்களாம். சரி, அவர் எவ்வளோ கட்டியிருக்காருன்னா, கடன் 3,000 கோடி ரூபா கடனில் 1,485 கோடி கட்டியிருக்காரு.
கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கடன் அவர் கட்டலை. கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்னால இவ்வளோதான்ப்பா கட்ட முடியும், அதுக்கு மேலே அவர் கட்ட முடியாது, அவர் கட்ட முடியாத பணத்தை கழிச்சு விட்ருங்க, அவருக்கு அந்த துறைமுகத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன நடந்துச்சு? கடனும் ஒரு பக்கம் போயிடுச்சு, இன்னொரு பக்கம் துறைமுகமும் அவருக்கு போயிடுச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 1500 கோடி கொடுத்து அவர் வாங்கினார் பார்த்தீங்களா, அந்த 1500 கோடியும் அதே வங்கி கடனாக அவருக்கு கொடுத்துருக்கு. அப்போது அவர் எதையுமே கொண்டு வரல, கையும் காலே ஆட்டிட்டு வர்றாரு. எங்கே? காரைக்கால் போர்ட்டுக்கு. பணமும் பேங்கே கொடுக்குது, போர்ட் அதை கொடுத்து அரசாங்கத்தோட போர்ட்டையும் அவரே கையில் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல ஏர்போர்ட்டு, ஹார்பரு எல்லாமே அதானிக்கு கைமாற்றப்பட்டிருக்கு. இப்போ இவங்க சொல்கிறாங்க 3000 கோடியில் 1400 கோடி அவர் கொடுத்துட்டாருப்பா, பேலன்ஸ் காசு என்ன பண்ணுறது, குறைச்சி கொடுத்தா தான்ப்பா அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் ஹேர் கட் அப்படிங்கிறாங்க. நாமெல்லாம் ஹேர் கட்னா முடிவெட்டுறது தான் நினச்சிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக மொட்டையே அடிக்கிறாங்க இந்திய மக்களை, அதுக்கு பேர் தான் அவங்க ஹேர் கட்டு. இல்லை அதானிக்கு கொடுக்கப்பட்ட நிறுவனங்கள் மட்டும் பாருங்களேன். HDIL அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதானி ப்ராப்பர்ட்டிஸ் விலைக்கு வாங்கிக்கிறான். எவ்வளவுக்கு? 7795 கோடி ரூபா கொடுக்க வேண்டியதை வெறும் 255 கோடி ரூபா கொடுத்து அதை விலைக்கு வாங்கிட்டு போயிட்டான். 7700 கோடி எங்கே இருக்குது? வெறும் 255 கோடி, 95% காசு அவன் கொடுக்காம இதை அவனுக்கு கைமாற்றி விட்டுட்டாங்க. யாருக்கு? அதானி ப்ராப்பர்ட்டிஸுங்கிற நிறுவனத்துக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் எஸ்டேட்ஸு, இது அதானியினுடைய குட் ஹோம் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. 1700 கோடி கடன் இந்த நிறுவனம் பேங்குக்கு கட்டணும். அதானி என்ன பண்ணார் தெரியுங்களா? வெறும் 76 கோடி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட 96% கடனை அவர் கட்டலை. கேட்டால் இது ஒரு இன்சால்வன்சி மெத்தடு, நீங்கள் சொத்தை கையில் எடுத்து அவர் கொடுத்துருவீங்க. அடுத்தது பாருங்களேன், நேஷனல் ரேயன்ஸ் கார்பரேஷன், அது அதானி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு 1175 கோடி கொடுக்கணும், 160 கோடி கொடுத்து தலைவன் எடுத்துட்டான். அடுத்து ஏசர் பவர் 12000 கோடி தரணும். அதானியோடைய பவர் வாங்கிட்டான். எவ்வளோக்கு வாங்குறான்? 2500 கோடி வாங்கிட்டான். ஏப்பா 12000 கோடி ஏசர் கம்பெனிக்காரன் பேங்கில், SBIயில் அங்கே எங்கன்னு கடனை வாங்கியிருக்கான். கட்டுங்க, சொத்தை விற்றுருங்க, லிக்விடேட் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதானிக்கு வெறும் 2500 கோடிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களே, எப்படி கொடுத்தீங்க? அதே மாதிரி அடுத்த நிறுவனம் பாருங்கள், டிகி போர்ட்டு, அதை அதானி போர்ட்டு கொடுத்துட்டாங்க. 3000 கோடி அவன் கடன் கொடுக்கணும், கொடுக்கல அவன். வெறும் 700 கோடிக்கு அதை கைமாற்றி விட்டாங்க. 700 கோடி கட்டினா போதும் பண்ணிட்டாங்க. அடுத்து பாருங்கள், லாங்கோ, கோஸ்டல் எனர்ஜி, ஆதித்யா எஸ்டேட்ஸு, கோப்ரா வெஸ்ட் பவர் கம்பெனி, இது மாதிரி எல்லாம் பாரபட்சமே கிடையாது. ஆயில் ரீஃபைனரியிலிருந்து தெர்மல் பவர் பிளான்ட்டில் கரண்ட் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை போர்ட்டாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதானி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 61,832 கோடி ரூபாய் இந்த நிறுவனங்கள் வங்கிக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஆனால் மொத்தமாக வெறும் 15000 கோடி அதானி கொடுத்துட்டு அந்த நிறுவனத்தை வாங்கிட்டாரு. அதானி வாங்குறாரு அப்படிங்கிறதுக்காக 74% ரூபாய் மொத்தத்தில் கழிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு ஸ்பெஷல் கன்செஷன் டிஸ்கவுண்ட்டுப்பா, நீ 61,000 கோடியெல்லாம் கொடுக்காதப்பா, வெறும் 5000 கோடி கொடுப்பா, உனக்கு 75% டிஸ்கவுண்ட் நாங்கள் தர்றோம்ப்பான்னு சொல்லி டிஸ்கவுண்ட் விலையில் துறைமுகத்தை விற்றுட்டாங்க, டிஸ்கவுண்ட் விலையில் ரீஃபைனரி விற்றுட்டாங்க, டிஸ்கவுண்ட் விலையில் ஏதோ ஆயில் ரீஃபைனரியும் தெர்மல் பவர் பிளான்ட்டையும் விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ யார் அப்பம் வீட்டு சொத்தை யார் டிஸ்கவுண்ட்டை விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆல் இண்டியா பேங்கர்ஸ் அசோசியேஷன் ஒரு டேட்டா வெளியிட்டாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரேட் ஹேர்கட் ஸ்டோரின்னு டைட்டில் போட்டு வெளியிட்டாங்க. கிரேட் ஹேர்கட் ஸ்டோரினா அவங்க 13 அக்கௌண்ட்டை லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 13 அக்கௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் தரணும், அதாவது கவர்மெண்ட் வங்கிகளுக்கும் மொத்த வங்கிகளுக்கு எவ்வளோ பணம் தரணும் அப்படின்னா 4,46,800 கோடி ரூபாய் தரணும். இதில் எவ்வளோ தரப்பட்டிருக்கு தெரியுங்களா? வெறும் 1,61,000 கோடி மட்டும் கொடுத்துட்டு மொத்தமாக இந்த நிறுவனத்தை ஒரு குரூப் விலைக்கு வாங்கிட்டு போயிடுச்சு. ஒரு 2-3 பேர் சேர்ந்து விலைக்கு வாங்கிட்டானுங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசருடைய நிறுவனத்தை மிட்டல் வாங்கிட்டாரு. 54,000 கோடி கொடுக்கணும், ஆனால் அதுலேருந்து தள்ளுபடி பண்ணி அந்த நிறுவனத்தை அவர் கொடுத்து வேலையை முடிச்சுட்டாங்க. அடுத்து பூஷன் ஸ்டீலை, இது யார் வாங்கினது? டாட்டா வாங்கிட்டாரு. அடுத்தது ஜோதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதே மாதிரி DHFL, இது மட்டும் இல்லாமல் பூஷன் பவரு, எலக்ட்ரோ ஸ்டீலு, மூனட் ஸ்பிளிட்டு, அலோக் இண்டஸ்ட்ரீஸ், லாங்கோ, வீடியோகான், ABC ஷிப்யார்டு, இது மாதிரி பல நிறுவனங்கள் வாங்கினதெல்லாம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா, டாட்டா, அதானி, ரிலையன்ஸு, கல்யாண் குரூப்பு, இவங்க தான் எல்லாத்தையும் மிட்டல் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பெரிய பெரிய குஜராத்தி ஆட்கள், இந்த 13 அக்கௌண்ட்டில் பெரும்பாலும் அதிகமான ஆட்கள் குஜராத்திகள் தான். அவங்களுக்கு தான் அதெல்லாம் போய் சேருது. இந்தியாவில் எல்லா மக்களும் பணம் போட்டு எல்லா மக்களும் சேர்ந்து உருவாக்கின இந்த வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குழுவை சார்ந்த வணிகர்களுக்கே எல்லாம் போய் சேர்றது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. மொத்தமாக 4,46,800 கோடி ரூபா அவங்க கொடுக்கணும். வெறும் 1,61,800 கோடி மட்டும் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 2,84,000 கோடி கழிக்கப்பட்டுருச்சு. இந்த கழிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஸ்கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு பேர் ஹேர் கட்டுன்ட்டாங்க. இதுக்கு பேர் ஹேர் கட்டு கிடையாது. இந்திய பாட்டாளி வர்க்கத்தை, இந்திய உழைக்கிற மக்களை, இந்திய நடுத்தர மக்களை மொட்டையடிச்சிருக்காங்க. மொட்டையடிக்கிறதுக்கு பேர் ஹேர் கட்டுங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு
கடந்த 5 வருஷத்தில் 8494 கோடி ரூபாய் நீங்கள் எதுக்காக பிடிச்சிங்க? 2019 2024 இதே அரசாங்கம் பெருமையாக டேட்டா வெளியிட்டிருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில். மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் 8491 ரூபாய் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. யார் மினிமம் பேலன்ஸ் இல்லாதவன் இந்த இந்தியாவில் இருப்பான்? ஏழை எளிய சாதாரண உழைக்கிற மக்கள் தான் 8400 கோடி அவன் பணத்தை பிடிங்கிருக்கீங்க நீங்கள். அவன் தான் மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் வைக்க முடியாமல் கஷ்டப்படுவான். ஆனால் இன்னொரு பக்கம் கார்பரேட் கம்பெனிக்கார வாங்கின கடன் எல்லாத்தையும் மொத்தமாக தள்ளுபடி பண்ணி காலி பண்ணி விட்டுட்டீங்க. இதில் என்ன கொடுமைன்னா, மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கடந்த 2020 24 இந்த 4 வருஷத்தில் ரிப்போ ரேட்டு 4% 6% வரைக்கும் அதிகமாகிருக்கு. அதாவது பேங்கோடைய ரீபர்ச்சேசிங் ரேட்டு. சரி, இது பேங்கோட ரீபர்ச்சேசிங் ரேட் அதிகமான நமக்கு என்ன? நம்மளோட இஎம்ஐயும் கூடியிருக்கு. ஒரு மொபைல் வாங்குகிறோம், இஎம்ஐ போட்டு வாங்குகிறோம். ஒரு வண்டி வாங்குகிறோம், இஎம்ஐயில் வாங்குகிறோம். ஒரு வீட்டுக்கு டிவி இஎம்ஐயில் வாங்குகிறோம். ஒரு வீடு இஎம்ஐயில் வாங்குகிறோம். இந்த இஎம்ஐ ரேட்டு மட்டும் கூடிக்கிட்டே இருக்குது. கேட்டால் வங்கி நடத்த முடியவில்லை, அது செய்யணும் இது செய்யணும், வட்டி விகிதம் கூடுது, பொருளாதாரம் டாலருக்கு இணையான ரூபாய் குறைவு, அப்படி இப்படின்னு கண்டதையும் பேசுகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கார்பரேட் கம்பெனிகள் வாங்கின லோனை தள்ளுபடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் கார்பரேட் கம்பெனிக்கு வரி சலுகை கொடுத்து 1.5 லட்சம் கோடி கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. கொரோனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மோடி அரசாங்கம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரியை விலக்கு கிட்டத்தட்ட ஒரு certain percentage, அதில் வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு நட்டம். ஆனால் இதே சமயத்தில் நாம் ஏதோ எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தாலோ விவசாய கடன் வாங்கியிருந்தாலோ அதெல்லாம் அடித்து பிடிச்சி மிரட்டி வாங்கிடுறாங்க. கார்பரேட் கம்பெனிகள் கொடுக்குற பணம், அவங்ககிட்ட வாங்கிக்கிற லோனு எல்லாம் கழிச்சு விட்டுறாங்க. அப்போது இந்த அரசாங்கம் யாருக்கானதாக இருக்குது? 16 லட்சம் கோடி நீங்கள் கார்பரேட்டு கழிச்சிட்டு 8000 கோடி ரூபாய் நீ மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா நீங்கள் முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்களுக்கு எதிராக இருக்கீங்க. நாங்கள் இந்துக்களுக்கான அரசுன்னு நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பிடிச்சிருக்கக்கூடிய காசு எல்லாமே இந்துக்களுடைய அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பெரிய கார்பரேட் நிறுவனமான அதானி அம்பானிக்கு நிறைய நிறுவனத்தை அள்ளி கொடுத்துருக்கீங்க. அவங்களும் இந்து தான். அப்போ ஒரு இந்துவுக்கு சார்பாக இருக்கீங்க, பெரும்பான்மை இந்துவுக்கு துரோகம் பண்ணுறீங்க. அப்போ இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தரவுகள், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தா இந்த மோடி அரசாங்கமும் நிர்மலா சீதாராமனும் யாருக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியுது.